வணக்கம் நண்பர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிசம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா முக்கியமான வேலை பார்க்க போகிறோம். என்னன்னு வீடியோவில் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ காட்டு உள்ளே போக போகிறோம், வாங்க போகலாம். பாம்பு கிம்பு இருக்குமா? பாம்பு கிம்பு வர நான் இருக்கு இல்லையே. முந்திரி தோப்பு பார்த்தீங்களா, சூப்பராக எல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த பக்கம் பெரிய காடுங்க, அப்பா வெறும் காடு. போனால் எல்லாம் கொச்சி முள்ளு தாங்க, மாட்டினோம்னா செத்தவனோட சட்டை கிட்டலாம் கிழிக்கிறோம், எல்லாம் கொச்சி முள்ளு. இந்த பக்கம் போன அப்பா எப்படி இப்போ ஏன்டா பைத்தியார மாரி இந்த காட்டுக்குள்ளே வரேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு அபூர்வமான மூலிகைங்க. மூலிகைன்னு வச்சிங்கன்னா சித்த மூலிகை. இது மாந்திரிகத்துலேயும் செம்மையான மூலிகைங்க. அந்த மூலிகையை தேடி தான் இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த காடு பார்த்திங்கன்னா பயங்கரமான காடு. இங்கே பாருங்கள், கொசு பூரா, பாம்பு போகுது அந்த பக்கம். இங்கே பாருங்கள், சிரமப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக இந்த காட்டுக்குள்ளே பூந்துட்டோம். படாத பாடுபட்டு இதுக்கே நான் 4 குளுக்கோஸு போடணுங்க. படாத பாடுபட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே ஏன் வந்தோம்னா, நம்ம நண்பர்களுக்காக தான். நிறைய பேர் ஏர்சிங்கினா என்னன்னு கேட்குறாங்க. கேளுங்க, பார்த்தீங்களா, இது கட்டை. இந்த இதை வருங்க, புளி நகம் இல்லை சேவல் நகம் மாதிரி இருக்கும். இதாங்க ஏர்சிங்கி. முள் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். முள்ளை பாருங்கள், இருக்குங்களா, மேல் நோக்கி இருக்கா. இந்த கட்டையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அடி தாய். இது இந்த கால், இந்த நகத்தை பாருங்கள், மேல் நோக்கி இருக்குங்களா. இந்தமாரி யாராலையும் காட்ட முடியாது. ஏர்சிங்கினா இதாங்க ஏர்சிங்கி மரம். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சேவலோட நகம் மாதிரி அந்த காலில் உள்ள இந்த இது வரும். புளியோட நகம் இந்த பாருங்க, புளிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இந்த பாருங்க, இந்த இதுதான் இந்த நகம். இதாங்க ஏர்சிங்கி. இந்த இலையை யாருமே காட்டினது கிடையாது இது வரைக்கும் வீடியோவில். நான் காட்டுறேங்க. இது என்ன இலைன்னு உங்களுக்கு தெரியுமா? இதாங்க இலை. நான் பொய்லாம் சொல்ல. இந்த கிளை வருதுங்களா, நான் ஜாயிண்ட்லாம் வைக்கல, எதுவும் செய்யலை. இந்த கிளை எங்கே போகுதுங்க, அடி தாய் மரத்துலேருந்து வருது. இந்த தாய் மரம் தான் இந்த ஏர்சிங்கி. நல்லா பார்த்துங்க. இலை இருக்கா, இந்த பிறகு முள் இருக்கா, முள் மேல் நோக்கி போகுதா. இங்கே பாருங்க, இந்த ஒரு இலை இருக்கா, மேல் நோக்கி போகுதா. இந்த ஒரு இலை இருக்கா, முள் தெரியுதா இல்லையா உங்களுக்கு. சைடில் பாருங்கள், மேல் நோக்கி போகும். இதுதான் அதனோட இலை, ஏர்சிங்கி முள். ஒரு கொடி வகை தாவரம் தான் இது. கொடியாக தான் படரும், மரம்லாம் கிடையாதுங்க. கொடியாக அடுத்த மரத்தை தாழ்ந்து வளரக்கூடிய இதுதான் ஏர்சிங்கி. இது எவ்வளோ உயரம், மரம் எவ்வளோ உயரமோ அந்த உயரம் போகுது. இதுக்கெலாம் அளவுலாம் கிடையாதுங்க. புளி பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறும், புளி மாதிரி தான் இதுவும் ஏறும். அதுதாங்க உண்மை. புளி எவ்வளோ அளவுக்கு மரத்தில் ஏறுதோ அந்த அளவுக்கு இந்த ஏர்சிங்கி ஏறும். இதுதான் உண்மை. பார்த்திங்கன்னா ஏர்சிங்கி கிளையை வெட்ட போகிறோம். இடையில சைடில் உள்ள கிளையெல்லாம் வெட்டிக்கலாம். இப்போ தாங்க வெட்டலாம். நல்லா குரங்கு மாதிரி இருக்கும் முள். இது இடத்த கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்போம். மொத்தமாக நல்லா அழகாக கட்டது. எல்லாம் எடுக்கிற சாமானிய விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயம். காட்டுக்குள்ளே ஏறி முள்ளு குத்துக்கிற சாமி. ஆமாம்,
நல்லா கீழ்ச்சி இருக்குது. நான் ஒரு குளுக்கோஸ் போட்டாங்க ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கும். கொடி செடி எல்லாத்தையும் சமாளிச்சு தாங்க வரணும். போட்டுருமா வேறு மரம் தானே ஆள் வச்சு தாங்க வெட்டுவான். ஆள் வச்சு வெட்டுனா ஒரு கிளைய வெட்டுறதுக்கு 500 சம்பளம் கேட்குறாங்க. என்னால் முடியலைங்க. இதை வெட்டுறதுக்கு என்னாலே முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னடா அது பயமாக இருக்குது. முருகா ஆண்டவா. இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வெட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டங்க. இது வெட்டுனா அவ்வளோ சாமானியில் பூஜை பண்ணி தான் வெட்டும். எல்லோரும் வெட்ட முடியாது. கீழே விழுந்துருவோண்ணா. இந்த மரத்தில் தான் ஏறி அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஓம் நமச்சிவாய. எல்லாரும் சிலையே போட்டு அருமையாக வெட்டி எடுத்துட்டோம். நுரத்தள்ளு பாருங்க, முள் மேலே இருக்கு பாருங்க. இந்தாங்க ஏர் சிங்கி கொடியாக தான் ஓடும். இதை அவ்வளோ சீக்கிரம் வெட்ட முடியாது, நுர தள்ளிவிடும். சூப்பருங்க. இந்த பால் சொட்டணும், வெட்டினோடனே பால் சொட்டணும். பாருங்க பால் வருதுங்களா? இப்போ சொட்டு பாருங்க. ஏர் சிங்கி இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். மடலாக வரும். ஆனால் மேல் நோக்கி இருக்கும் நகம். இந்த பிறகு மேல் நோக்கி இருக்கா, இன்னும் மடம் வரும். இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக அனுப்ப போகிறோம். இதை கட் பண்ணி கொரியர் அனுப்ப போகிறோம். அதனால் அவங்க கேட்ட அளவுக்கு கட் பண்ண போகிறோம். எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் வீட்டில் வாங்கி வச்சு ஒன்றும் புண்ணியம் கிடையாதுங்க. எப்படி பயன்படுத்தணுன்னா, இப்போ இந்த மூலிகை பொருளை வாங்கிட்டு வந்து மஞ்சள் தண்ணியில் ஃபுல்லாக நல்லா கழுவிக்கணும். கங்கை நீர் இருக்கா, கங்கை நீரில் ஃபுல்லாக கழுவி எடுத்துடணும். அப்படி இல்லைனா பன்னீர் இருக்குங்களா, நம்ம சாமி கும்பிட்ற பன்னீர், அதனால் நல்லா சுத்தமாக அலசி எடுத்துடணுங்க. அலசி எடுத்துகிட்டு இதில் சந்தனம் குங்குமம் 5 இடத்துல வைக்கணும். வச்சு கும்பங்காட்டி வழிபடணும். இப்போ தான் பலன் கிடைக்கும். இது எத்தனை நாளைக்கு செய்யணும்னா 48 நாளைக்கு செய்யணுங்க. பூஜை ரூமில் வச்சு செய்யணும். அந்தமாரி 48 நாள் செஞ்சு வந்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் கண்டிப்பாக பெருகும். பணத்தை ஈர்க்கும் வசீகர சக்தி இதுக்கு இருக்குங்க. அப்படியாப்பட்ட மூலிகை செடி தான் இது. இதை வந்து பணப்பெட்டிலையும் வைக்கலாம், பூஜை ரூமில் வைக்கலாம். ஆனால் பூஜை பண்ணி தான் வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகை. இது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், நம்பிக்கை இல்லாதவங்களாம் கிடைக்காது. அதனால் வருத்தப்படாதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக விட்டுருந்தோம், பச்சையாக இருக்குது. இதை காய வச்சு அப்புறம் தான் பூஜை ரூமில் வைக்கணும். பச்சையாக வைக்கக்கூடாது, காயணும். நல்லா காய்ந்த பிறகு தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்போ தான் அந்த சக்தி அது கிடைக்கும். காய சக்தி. பார்த்தீங்கன்னா மடலாக இருக்கும். அந்த நம்ம சேவல் கால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். முள் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். புலி நகம் சேவல் நகம் மாதிரி இருக்கும். இதாங்க ஏர் சிங்கி. மரத்தையே கையில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் வாழ்க நலமுடன்.
பாய்.